Hello everyone, welcome to Shiksha class. UGC NET June 2024 குரிய ரீ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது நமக்கு தெரியும். ஸோ ஆகஸ்ட் 21ஆம் தேதி இன்னைக்கு மதியம் ஷிஃப்ட் 2 நடந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ எப்படி இருந்ததுன்னா பேப்பர் 1 வந்து ஈஸியிலிருந்து மாடரேட்டாக இருந்தது அண்ட் கொஞ்சம் டைம் சேவிங்காகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மார்னிங் மாதிரி ரொம்ப லென்த்தியாக ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கருத்து. அண்ட் அதே மாதிரி பேப்பர் 2 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க. மார்னிங் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேப்பர் 2வும் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது, கொஞ்சம் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து எங்களால் லைக் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணினோம். ஒரு சில க்ளூ ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஷார்ட்கட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி குரோனாலஜிக்கல் ஆர்டர் சால்வ் பண்ணினோம் அப்படின்னாங்க மார்னிங் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆஃப்டர்நூன் எழுதினவங்க வந்து கொஸ்டின் பேப்பரே வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்கியாக இருந்தது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் சால்வ் பண்ணினோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் ஷிஃப்டோடைய பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈஸி அப்படி மாடரேட் அப்படி சொல்லிக்கலாம். வெரஸ் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மாடரேட்லேருந்து ஒரு டஃப் லெவல், ஒரு மீடியம் அந்த மாதிரி ஒரு பேப்பர்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. பட் அது தவிரவும் நம்ம வந்து ஒரு டாபிக் வைஸாக என்ன, ஒரு யூனிட் வைஸாக என்னென்ன டாபிக்னு பார்ப்போம். பிகாஸ் இட் ரிப்பீட்ஸ். ஓகே, இது ரிப்பீட் ஆகும் இல்லையா அடுத்தடுத்த கேட்குறவங்களுக்கு. ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் there was a question from teaching methods as we discussed. Enquiry based method, lecture based method, teacher centered method, student centered method, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்து ஒரு கொஸ்டின். அண்ட் இவாலுவேஷன் சிஸ்டம் லைக் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் அசஸ்மெண்ட், நார்ம் ரெஃபரன்ஸ் அசஸ்மெண்ட். ஸோ இந்த எவாலுவேஷன் சிஸ்டம்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. அண்ட் டீச்சிங் டூல். ஸோ மார்னிங்கில் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா எல்எம்எஸ் கேட்டிருந்தாங்க, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அஃப்கோர்ஸ் அதுவுமே ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நவ் லுக், இப்போ நம்ம வந்து when we are connecting through YouTube, so this is a kind of platform, online platform we are connecting, right? So அதே மாதிரி online education அப்போ we use so many tools to connect with the students. அதே மாதிரி students to connect with the teacher we use so many of softwares. டீச்சிங்க்குன்னு தனி சாஃப்ட்வேர் இருக்கும், வீடியோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்குன்னு தனி சாஃப்ட்வேர் இருக்கும், டெஸ்ட் எழுதுறதுக்கு தனி போர்ட்டல் இருக்கும், அண்ட் மெட்டீரியல் டிஸ்கஷன்ஸ், இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ்க்கு, இப்படி ஒரு இதுக்குமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டூல்ஸ் தான், டீச்சிங் டூல்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய டீச்சிங் டூல்ஸ் இருக்குது. நம்மளோட மெட்டீரியல் இதை பற்றி ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ கேன் கோ த்ரூ டீச்சிங் டூல்ஸ் பற்றி கண்டிப்பாக. பிகாஸ் ஒரு ஒரு டூலுக்குமே ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு ரொம்ப நுணுக்கமாக கேள்வி கேட்டாங்கனாலும் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தயாராகிக்கணும். ஓகே, இப்போ குவிஸ் வச்சு நடத்துகிறாங்கன்னா என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி, இல்லை டெஸ்ட் வைக்கிறாங்க, இல்லை ஒரு கேம் மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷனாக ஒரு டீச்சர் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன டீச்சிங் டூல் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் லைக் இதெல்லாமே ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே தான் வரும். அண்ட் நம்ம சிலபஸ்லையுமே தெளிவாக ஆன்லைன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சிங் ஆப்டிடியூடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு ரீட் ஆல் திஸ் திங்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது அதெல்லாம் யூ ஹாவ் டு கெட் தோஸ் பாயிண்ட். ஓகே, ரிசர்ச் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் quasi experimental and also experimental, which is also called as empirical research. இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரிசர்ச்ல வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் வேலிடிட்டி ஆஃப் ரிசர்ச், ரிலையபிலிட்டி ஆஃப் ரிசர்ச்ல வந்து கொஸ்டின் இருந்தது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க as far as their review. ஸோ ஈஸி லெவலோ டிஃபிகல்ட், மாடரேட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளோட லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பொறுத்தும் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் அவங்க அதை ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷனை பார்த்து அதுவும் ஆன்லைனாக அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டாக எழுதும்போது அதை ஸ்க்ரால் டவுன் பண்ணி எடுத்து எழுதும்போது நீங்கள் சரியான ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஈஸியான காம்ப்ரிஹென்ஷன் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கும், நிறைய டைம் செலவு பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவல் ஆஃப் யர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ அதனால தான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மாக் டெஸ்ட் நிறைய எழுதுங்க அப்படி சொல்லுவோம். அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின், மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்லேருந்து ஒரு கொஸ்டின். ஸோ ஸ்டாண்டர்டாக மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்புலேருந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லாஸ்ட்டு 2 எக்ஸாம்ஸ்லையுமே இது நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல, ஓகே, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல as I told you there was a question from coding, decoding, time and work, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு, ஆவரேஜ்லேருந்தும் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது இட் வாஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் டிஸ்கவுண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக அவங்க கேட்குறாங்க. இட் வாஸ் வெரி வெரி ஈஸி கைண்ட் ஆஃப் கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இண்டக்டிவ் டிடக்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது, விச் மீன்ஸ்
ஈக்குவலண்ட் ஃபார்ம், லாஜிக்கலி ஈக்குவலண்ட் ஃபார்மை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கலி ஈக்குவலண்ட் ஃபார்மை கண்டுபிடிங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த லாஜிக்கல் ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஆஃப் த கிவன் ப்ரப்போசிஷன். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா we have to know, நம்ம கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ரூல்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். அந்த ரூல்ஸில் எது ஃபிட் ஆகுதோ எது வேலிடாக வருதோ அதை தான் ஆன்சராக எடுத்து எழுதணும். ஸோ இன் தட் கேஸ் இந்த ஈவினிங் செஷன்லேயுமே அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது, அண்ட் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்லேருந்துமே ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஆப்வியஸ். இந்த 2 கொஸ்டினும் எப்போவுமே மாறாதது. அண்ட் ஈவினிங்கில் வந்து இன்ஃபார்மல் ஃபேலசிலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ ஃபேலசி ஜென்ரலாக பார்த்துக்கோங்க, எதர் ஃபார்மல் ஃபேலசி ஆர் இன்ஃபார்மல் ஃபேலசி ஆர் அதர்வைஸ் இட் மேபி லைக் அனுமானா ஹெத்வாபாஷாஸ்லேருந்து ஃபேலசி ஆஃப் இன்ஃபரன்சஸ் கூட கேட்கலாம். ஸோ ஃபேலசி ஜென்ரலாக நீங்கள் ரீட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ கோயிங் வித் தி நெக்ஸ்ட் திங், டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேருந்து ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் ரிகார்டிங் லைக் அவங்க பர்சன்டேஜில் கொடுக்குறாங்களா, வேல்யூவில் கொடுக்குறாங்களா, அதுலேயும் என்ன யூனிட் யூஸ் பண்ணுறாங்க, க்ரோர் யூஸ் பண்ணுறாங்களா, லேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, டெசிமல் பாயிண்ட்ஸ் எங்கேயாவது இருக்கா, இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம விடக்கூடாது. நம்ம நல்ல கணக்கு போடுவோம், லைக் நல்ல சம் சால்வ் பண்ணுவோம், ஆனால் டெசிமல் பாயிண்ட்டை மாற்றி வைக்கிறோம், இல்லை லேக்ஸுக்கு பதிலாக க்ரோர்னு எழுதும் அப்படின்னா இட் ஆல் எண்ட்ஸ் இன் வெயின். எல்லாமே அப்புறம் நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்டும் வீண் ஆகிடும். அதனால யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் ஆன் தோஸ் திங்ஸ், ரிகார்டிங் தோஸ் திங்ஸ், சரிங்களா? ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நம்மளே லெவல் 3 லெவல் 4 நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளோட மெட்டீரியலை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேட்டர்னில் இருந்து தான் கொஸ்டின் வந்து தான் சொன்னாங்க. அண்ட் பொதுவாக இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் கொஸ்டின்ஸ் டேட்டா இன்டர்பிரேஷனில் கேட்கும்போது அவங்களே வந்து ஒரு சில ஹிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, க்ரோர்ஸில் பேசுகிறாங்களா, லேக்ஸில் பேசுகிறாங்களா, டெசிமல் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது, எதை 100% கன்சிடர் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத எதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அந்த டேட்டா இன்டர்பிரேஷன்லேயே சில ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது மிஸ்டேக் வராது. ஸோ இதுதான் வந்து ஸ்டூடெண்ட்மே சொன்னாங்க, ஹிண்ட் எல்லாம் நான் தெளிவாக வாசித்தேன் மேம், ஸோ தட் வந்து எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஐ கேன் டூ இட். நம்ம புக்கில் இருக்கிற அதே பேட்டர்ன் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுனால ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் ஆல்சோ ஈஸி தான், அப்படி தான் சொல்லணும். அண்ட் ஐசிடி பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ரிவேஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. லைக் நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் போடும்போது ஒரு பெரிய டிவி, ஒரு பேனல் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இன்ட்ராக்டிவ் பேனல் ஃபார் தி கிளாஸ். ஸோ அதோட அப்ரிவேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. தேர் வாஸ் அ கொஸ்டின், வெரி டேரக்ட் கொஸ்டின். அண்ட் அது டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாரும் பார்க்குறது இல்லையா, நம்ம படிக்கிறோம், ஒரு லைக் ஜென்ரல் ஒரு பிளாட்ஃபார்ம், யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு கிளாஸஸ் நம்ம ஸ்க்ரால் பண்ணோம்னா வி ஹாவ் லைக் அந்த டிவி பேனலில் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இட் வாஸ் வெரி கிளியர், ஆப்வியஸ்லி அதோட அப்ரிவேஷனாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம இப்போ ஐசிடி பொறுத்த வரைக்கும் சரி, டீச்சிங் ஆப்டிடியூடில் கேட்கக்கூடிய ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ் இதெல்லாமே எவ்ரிடே நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான். பட் நமக்கு அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஓவராலாக பார்த்துக்க வேண்டியதான். என்னமோ ஏதோ படிக்கணும், எங்கெங்கிருந்து படிக்கணும், அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டூல்ஸ், டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியுதா? பிகாஸ் என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ தட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆஃப்டர்நூனுமே நம்பர் சிஸ்டம்லேருந்து இருக்குது. ஸோ நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க. வெப் 2.0. ஸோ தட் வாஸ் அ கொஸ்டின் ஃப்ரம் ஹியர். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், நிறைய சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும், ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து பெய்டு வெர்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் வேர் தி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஐசிடி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன்லேருந்து தேர் வாஸ் அ கொஸ்டின். மார்னிங் பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், யூட்ரோஃபிக் லேக், ஒலிகோட்ரோஃபிக் லேக், பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், டிசால்வ்ட் ஆக்சிஜன். ஸோ இதெல்லாமே தான் மார்னிங் கொஸ்டின். Afternoon பார்த்தீங்கன்னா the question was from air pollution and also from the Kyoto Protocol, and one more question is also from like mutagens. No, that this was a different term of course. இப்போ environment அப்படின்னு சொல்லும்போது of course mutagens are the substance which can vary the gene. Okay, so genetic allele இருக்கும், அந்த genetic allele alter பண்ணக்கூடிய substance தான் mutagens. Sometimes it may lead to the cancer or any other genetic disease also. That is said to be mutagen. So இது கொஞ்சம் biological aspectsல வருது. Either we can go it take it in the sense of biological aspects or otherwise இதை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு உயிரியல் சார்ந்த ஒரு கொஸ்டினாகவும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷனுடைய விளைவுகளாகவும் இதை நம்ம பார்க்கலாம். வாட் எவர் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நம்ம பொல்யூஷன் ஏற்படுத்துகிறோம், ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்து நமக்கு ஹெரிடிட்ரியாக ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், இதுதான் அதோட விளைவுகள். ஓகே, ஸோ மியூட்டஜன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து இந்த கொஸ்டினை நீங்கள் பொல்யூஷனுக்குள்ளேயே கன்சிடர் பண்ணிக்கிட்டாலும் சரிதான். ஸோ தேர் ஆர் வாஸ்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்.
இதெல்லாம் ஒரு புது விதமான கொஸ்டின்ஸ் தான் மியூட்டாஜன்ஸ். ஓகே, ஸோ இதோட ஹிண்ட் அண்ட் இதோட கண்டினியூஷன்லாம் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்க முடியும் தாராளமாக. ஓகே ஃபைன். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்வயம் பிரபா இருக்குது. ஸ்வயம் பிரபாலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வீணும் டிடிஹெச் சேனல், டேரக்ட் டு ஹோம் சேனல்ஸ் இருக்குது ஸ்வயம் பிரபா. அண்ட் யார் இந்த வெப்பேஜ் மெயின்டைன் பண்ணுறா, இதில் எத்தனை சேனல்ஸ் இருக்குது, ஹையர் எஜுகேஷனுக்கு என்னென்ன சேனல்ஸ், லாஸ்ட் டைம் கூட வாகிசா அந்த மாதிரி நிறைய அந்த சேனலோட பேர் கொடுத்து இந்த பர்டிகுலர் சேனல் எந்த சப்ஜெக்ட்டுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்வயம் பிரபாவில் இந்த முறையே தெர் வாஸ் அ கொஸ்டின். 5 இயர் பிளான்ஸ் நிறைய கொடுத்துட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ் இன்னொரு பக்கம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு 5 இயர் பிளான்லையுமே நம்ம எஜுகேஷன் பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக 8th 5 இயர் பிளான், 12th 5 இயர் பிளான்லாம் எஜுகேஷன் பற்றி பேசியிருக்கோம். ஸோ that was a question in our paper. National Education Policy 2020. Don't forget to read National Education Policy. அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எவ்ரிடே லைஃப் லைக் ஒரு புரிதல் வேணும் அப்படின்னாலும் இது ரொம்பவே முக்கியம். ஸோ கோ வித் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, டோன்ட் ஸ்கிப் இட். ஸ்டூடெண்ட்ஸ் மார்னிங் எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஈவினிங் இப்போ அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் சரி, தேவர் லைக் மேம் ரொம்ப ஈஸியாக இருந்தது, நம்ம ரொம்ப வைடாக வாஸ்ட்டாக படித்தோம், நம்ம எவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கொஸ்டினை பார்க்கும்போது இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ தான் கொஸ்டினா அப்படி கேட்கும் பொழுது தான் வி ஃபெல்ட் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் எங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஃபாரின் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. பிகாஸ் நம்ம நிறையா கிளாஸஸ் எடுக்கிறோம், நிறையா மாக் டெஸ்ட் வைக்கிறோம், போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட் ஃபெச்சிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது இதுதான் நான் கலெக்ட் பண்ணின கொஸ்டின்ஸ். ஸோ நான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் கோ த்ரூ இட். ஓகே, அண்ட் ஃபார் ஃபர்தர் எனி டவுட் இருந்தால் யூ கேன் புட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன் ஆர் அதர்வைஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க எழுதின சில கொஸ்டின்ஸில் யூ ஹேவ் டவுட். ஓகே, அண்ட் இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும், இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் டவுட் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஐ ஹவ் கிளியர், நம்மகிட்ட பேசி உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டு பி சால்வ்ட் யூ கேன் புட் தோஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஐ கைட் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமும் கூட உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணிடுவீங்க இல்லையா, நம்மளோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது இப்போ சில நாளில் நமக்கு ஆன்சர் கீ, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் இதெல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க NTA வெப்சைட்லேயே. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட யூ கேன் கமெண்ட் ஆர் யூ கேன் டெக்ஸ்ட் மீ இன் தி வாட்ஸ்அப். ஓகே, ஸோ தட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் வருது, ஓகே சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை சேலஞ்ச் பண்ணி நம்ம மார்க் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கைடன்ஸ் இருந்தால் கூட டோன்ட் ஹெசிடேட், கைண்ட்லி டெக்ஸ்ட் திஸ் நம்பர். அண்ட் as I told you டிசம்பர் பேட்ச்க்கும் லைக் நம்ம அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, அட்மிஷன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க, ஏர்லியாக என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஆல், ஸ்டே டியூன் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ நாளைக்குமே நம்ம தெளிவாக ரொம்ப தெளிவாக ஓகே நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் ஐ பி ரைட்டிங் த எக்ஸாம். ஓகே, ஸோ நான் மேக்ஸிமம் கொஸ்டின்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிடுவேன். அது நிறைய எக்ஸாம் எழுதுறதுனால அந்த ஒரு பழக்கம் எழுதிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக டிஐஓ இல்லை மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கோ இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக ஆல் தி 50 கொஸ்டின்ஸுமே நாளைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன் டு சிக்ஷா கிளாஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிக்ஷா கிளாஸ். தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ.